ஏற்கனவே 5 பேர் சிகிச்சையில் உள்ள நிலையில் தற்போது கூடுதலாக மேலும் 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் உதயகுமார் இணைப்பில் இருக்கிறார். உதயகுமார், ஏற்கனவே 5 பேர் சிகிச்சையில் இருந்தாங்க. இப்ப மேலும் 2 சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போதைய நிலவரம் என்ன? அவங்களோட உடல்நிலை எவ்வாறு இருக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க? பிரியதர்ஷினி, நேற்று மேல்முழுத்தூர் அருகே மழுங்கரண பகுதியில் தேவன் என்பவருக்கு சொந்தமான விளைநிலத்தில் பணிபுரியும் கூலியாட்களுக்கு மாலை நேரங்களில் சாராயம் காட்சி கொடுத்து வந்து தெரிய வந்தது. இதனையடுத்து ரகசிய தகவலின் பேரில் மதுராந்தகம் மதுக்குள்ள போலீசார் அங்கு சென்று ஆய்வு செய்ததில் அவர் சாராயம் காய்ச்சுவதற்கு மூலப்பொருள் பதுக்கி வைத்திருந்த 200 லிட்டர் ஊரலை எடுத்து மேலும் சாராயம் காய்ச்சி வைக்கப்பட்டிருந்த 10 லிட்டரும் பறிமுதல் செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் சாராயம் குடித்த ஐயனார், பெருமாள், மணி ஆகியோர் நேற்று மருத்துவ சோதனை செய்து அவர்களை உடனடியாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருந்த நிலையில் மேலும் அதே குறும்புரை பகுதியைச் சேர்ந்த மதுரை, ராதாகிருஷ்ணன் ஆகியோரை காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறை தேடி சென்று அவர்களை அழைத்து சென்று செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதித்துள்ளனர். இவர்கள் நலமுடன் இருப்பதாக மருத்துவத்துறை தகவல் தெரிவிக்கின்றனர். நிச்சயமா, ஏற்கனவே 5 பேர் சிகிச்சையில இருக்கிற நிலையில இப்ப மேலும் 2 சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரும்போது செங்கல்பட்டு மாவட்டத்துல கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் இதுவரைக்கும் மேற்கொண்டிருக்காங்கன்னு குறிப்பிட முடியுமா உதயகுமார்? அதாவது காவல்துறை அனைவருக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு சாய்ப்பணித்த உத்தரவின் பேரில் ஏற்கனவே எந்தெந்த பகுதியில் சாராயம் காய்ச்சப்பட்டது, யார் குற்றவாளிகள் அவர்களை கண்காணித்து வருகின்றனர். பல்வேறு பகுதியில் ஏற்கனவே கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடுத்து பின்பு பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு சாராய ஊழல்கள் மற்ற பிறகுலாம் அழிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து உடனடியாக வருவாய்த்துறை மூலம் கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாகிகள் வருவாய்த்துறை ஆய்வு செய்து ஒரு விசாரணை அறிக்கையை தர வேண்டும் என உத்தரவிட்டு சென்றுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி உதயகுமார்.